இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் தான் கேள்வி கேட்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிடிஎஃப் எது சம்மந்தமான இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சமச்சீர் சிலபஸ்னு வச்சுங்க. ஸ்கூல் சமச்சீர் 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்குன்னு வச்சுங்க. இந்த சயின்ஸ் புக்கு வந்து நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ இந்த பிடிஎஃபை நம்ம அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற டேட்டா இதான் நம்ம அப்ளிகேஷன். ஓகே, இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற டேட்டாவை எடுத்து ஓகே அதை வந்து என்ன பண்ணுது, அதை வந்து முதல்ல டெக்ஸ்ட்டாக மாற்றுது, அப்புறம் ரிலவெண்ட் சங்க்ஸாக மாற்றி ஓகே ஒரு ஓப்பன் ஏபிஐ ஏஐ இருக்குல்ல, இதுதான் ஓப்பன் ஏஐ. இந்த ஓப்பன் ஏஐ கிட்ட அந்த சங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அதை எம்பெடிங்ஸாக அதாவது நம்பர்ஸாக மாற்றி பைன்கோன் டேட்டா பேஸில் டிபியில் வெக்டார் டேட்டா பேஸில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலாக நம்பராக மாற்றி இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேள்வி கேட்குறோம், ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணால் இங்கே வந்து நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கொஸ்டினை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை திருப்பி எம்பெடிங்ஸாக மாற்றணும், அதாவது நம்பர்ஸாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி இதுவும் ஓப்பன் ஏபிஐ பேசி எம்பெடிங்ஸாக வாங்கிடும். கரெக்ட், எம்பெடிங்ஸாக மாற்றினதுக்கப்புறம் செகண்டு அந்த ரிலவெண்ட் சங்க்ஸை எடுக்கணும். டேட்டா பேஸில் அதுக்கு தேவையான டேட்டாலாம் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப்ல தான் டேட்டா இருக்குது. இந்த கொரிக்கு ஏற்ற மாதிரி தேவையான டேட்டாவெல்லாம் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு திருப்பி ஓப்பன் ஏபிஐ இங்கே தனியாக போட்டுக்கிறேன். திருப்பி ஓப்பன் ஏஐக்கு கொரியும் கொடுக்கணும், டேட்டா பேஸ்லேருந்து எடுத்த டேட்டாவும் கொடுக்கணும். அது உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து கேட்டிருக்கோம்ல, நம்ம வந்து அதுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரும் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த டேட்டா பேஸ்லேருந்து ரிலவெண்ட் மேட்சஸ் இருக்குல்ல, அந்த ரிலவெண்ட் மேட்சஸுக்கு சோர்ஸஸும் கொடுக்கணும். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ப்ரௌசரில் அந்த ஆன்சரையும் எங்கேருந்து எடுத்துக்கோம், அந்த சோர்ஸையும் டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ கம்ப்ளீட் திங் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, இப்போ கோட் வைஸ் இப்போ கொஸ்டின் கேட்குறோம். கொஸ்டின் என்ன வருது, ஒரு ஸ்ட்ரிங்கு நம்ம டேட்டா பேஸில் எந்த நேம் ஸ்பேஸில் யூஸ் பண்ணணும் தேடணும் அப்படின்றதும் வருது. இப்போ ரிலவெண்ட் சங்க்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம். இப்போ நம்ம டேட்டா பேஸில் போய் ரிலவெண்ட் சங்க்ஸை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஸ்டினை எம்பெடிங்ஸாக மாற்றணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எம்பெட் query போகிறோம். இந்த எம்பெட் queryல எம்பெடட் டெக்ஸ்ட்டில் இந்த query கேட்டரில் கொஸ்டினை அதை ஒரு அரேக்குள்ளே போட்டு அனுப்புகிறோம். ஸோ எம்பெட் டெக்ஸ்ட்குள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம எம்பெட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம கொஸ்டினை நம்பர்ஸாக மாற்றினா தேட முடியும். நம்ம நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு திருப்பி ஏஐ கிட்ட தான் பேசணும். அதனால் முதல்ல செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு கெட் கிளைண்ட்டை கால் பண்ணுறோம். கெட் கிளைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, குளோபலாக ஒரு வேரியபிள் இருக்குது கிளைண்ட் அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஓப்பன் ஏஐ. இந்த ஓப்பன் ஏபிஐன்றது ஒரு கிளாஸ். அது இப்போதைக்கு டிஃபால்ட்டாக நல்லுன்னு இருக்குது. ஓகே, நன்னுன்னு இருக்குது, வேல்யூ வந்து நன்னுன்னு இருக்கும். அது நன்னுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓப்பன் ஏஐக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஏபிஐ கீ கொடுத்துறோம் செட்டிங்ஸ்லேருந்து எடுத்து. இப்போ நமக்கு ஒரு ஓப்பன் ஏஐ ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஓப்பன் ஏஐ ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம எம்பெடிங்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த கிளைண்ட் வந்துருச்சு. இப்போ கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் எம்பெடிங்ஸ் கிரியேட்ஸில் போயிட்டு என்ன இன்புட் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும், எம்பெடிங் மாடல் என்னன்னு கொடுக்கணும், என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகுனா, இந்த டெக்ஸ்ட்டை இந்த ஃபங்க்ஷன்ஸ் எம்பெடிங்ஸாக மாற்றி கொடுத்துரும், நம்பர்ஸாக மாற்றி கொடுத்துரும். அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவில் லூப் அடிக்கிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவில் ஒரு ஐட்டம்லேயும் நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதில் நமக்கு தேவையானது எம்பெடிங்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்பெடிங்ஸ் வந்துடும். ஒரு எம்பெடிங்குமே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் வேல்யூஸ். ஸோ திஸ் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் வேல்யூஸ். அதுதான் எம்பெடிங்ஸ். ஸோ இந்த எம்பெடிங்ஸ் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் வேல்யூஸ். ரைட், இந்த எம்பெட் டெக்ஸ்ட் வந்துடுது. இந்த எம்பெட் டெக்ஸ்ட்டை கால் பண்ணும்போது எம்பெட் queryல என்ன பண்ணுறோம்னா, இந்த எம்பெடட் டெக்ஸ்ட் நிறைய ஃப்ளோட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, பிகாஸ் we need only the single embedding vector queryக்கு அதை மட்டும் எடுத்துக்கிறோம்.
எடுத்துட்டு இப்போ நமக்கு கொரியை எம்பெட் பண்ணியாச்சு, கேட்குற கேள்வியை நம்பர்ஸாக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம டேட்டா பேஸில் போய் அதுக்கு தேவை இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ டேட்டா பேஸில் போகிறதுக்கு கொரி இண்டெக்ஸு, கொரி இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேட்டா பேஸை கொரி பண்ணி சிமிலர் சங்க்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு இங்கே பைன்கோனை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. நார்மலாக மாங்கோ டிபி அதிலலாம் டேட்டா பேஸில் வந்து நம்ம டேட்டா பேஸ்னு சொல்லுவோம், டேட்டா பேஸ்க்குள்ள கலெக்ஷன்ஸ் இருக்கும். பைன்கோனில் வி கால் இட் இண்டெக்ஸ். ஸோ முதல்ல நம்ம இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணணும், இண்டெக்ஸை எடுத்துகிட்டு வரணும். இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பைன்கோன் ஒரு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்மளோட இண்டெக்ஸ் நேம் இருக்குல்ல அது ஏற்கனவே இருக்கான்னு பார்க்குறோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸஸில் நம்மளது இல்லைன்னா, நம்ம இண்டெக்ஸ் நேம் இல்லைன்னா மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணும்போது இண்டெக்ஸ் நேம் கொடுக்கணும், டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் என்ன மெட்ரிக் கொசைன் சிமிலாரிட்டின்றது, அப்புறம் நம்ம இண்டெக்ஸ் வந்து எங்கே ஹோஸ்ட் ஆகணும். இது வந்து சர்வர்லெஸ்ஸு க்ளவுட் வந்து ஏடபிள்யூஎஸில் இருக்கணும், இந்த ரீஜனில் இருக்கணும். நம்ம டேட்டா பேஸை யூஸ் பண்ணால் ஹோஸ்ட் பண்ணணும்ல, ஸோ இந்த இடத்துல இருக்கணுன்ட்டு நம்ம ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம பைன்கோனில் இண்டெக்ஸில் இண்டெக்ஸ் நேம் கொடுத்தா நம்ம இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த இண்டெக்ஸை வச்சுட்டு கெட் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் கொடுத்துரும். இந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம query பண்ணலாம், ரைட். ஸோ இப்போ query வந்துருச்சு, கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸில் query பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ query வந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், query வந்ததை நம்ம எம்பெட் பண்ணிட்டோம் பேக் ஹேண்டில். அப்புறம் ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அது பைன்கோனில் போய் query பண்ணுறதுக்கு. இப்போ இண்டெக்ஸ் டாட் query பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே பைன்கோன் டேட்டா பேஸ்க்கு query பண்ணுறோம். query பண்ணும்போது இந்த query எம்பெடிங்ஸ், இந்த query எம்பெடிங்ஸை கொடுக்குறோம். டாப் எத்தனை எலமெண்ட் நமக்கு தேவைன்றது கொடுக்குறோம். மெட்டா டேட்டா தேவையா, ஆமாம் மெட்டா டேட்டாவும் தேவை, ட்ரூன்னு கொடுக்குறோம். என்ன நேம் ஸ்பேஸில் தேடணுன்றது கொடுக்குறோம். நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பைன்கோன்லேருந்து தேடி நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த ரிசல்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்க, அந்த ரிசல்ட்ஸ் டாட் மேட்சஸ் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு மேட்சாக கிடைக்கும். நிறைய மேட்சஸ் வரும்ல, பைன்கோன்லேருந்து டேட்டா பேஸ் நிறைய மேட்சஸ் வரும். அதிலிருந்து எல்லா மேட்சும் ஒரு மேட்சாக போகிறோம். அந்த ஒரு மேட்ச்லேயும் என்ன பண்ணுறோம்னா டாட் அப்பன் போட்டு அதில் இருக்கிற மெட்டா டேட்டாவில் டெக்ஸ்ட் எடுக்கிறோம், அப்புறம் ஸ்கோர் எடுக்கிறோம், அப்புறம் என்ன பேஜ் நம்பர்னு எடுக்கிறோம். ஸோ பைன்கோன் டேட்டா பேஸில் என்னென்னலாம் மேட்ச் ஆகுதோ அந்த டெக்ஸ்ட்டு, ஸ்கோரு, டேட்டா இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அரேயில் போய் அப்பன் பண்ணிடுறோம். ஸோ என்னென்ன மேட்ச் ஆகுதோ எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் இந்த அரேல போட்டுடுறோம். அப்புறம் அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம், கரெக்ட். ஸோ ஒரு query வந்தால் எம்பெட் ஆக்கிறோம், பைன்கோன் இண்டெக்ஸ் வாங்குகிறோம், இண்டெக்ஸை query பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் வருது. அந்த எல்லா ரிசல்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அரேல போய் போட்டுடுறோம். அந்த அரேல என்ன இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், ஸ்கோர் இருக்கும், பேஜ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப். ஸோ அந்த டேட்டாவெல்லாம் இந்த அரேல போட்டாச்சு, அந்த queryக்கு தேவையான டேட்டாவெல்லாம் அந்த அரேல போட்டாச்சு, ரைட். இப்போ என்ன நடக்குது, இப்போ query இண்டெக்ஸ் முடிஞ்சிருச்சு. query இண்டெக்ஸ் கரெக்டா. ஸோ டேட்டா போய் இப்போ லிஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்துச்சு நமக்கு, ஓகேவா. ஓகே, இப்போ நமக்கு ரிலவென்ட் சங்க்ஸ் வந்துருச்சு. ஓகே, இது நம்ம query இண்டெக்ஸில் போய் இது எங்கே தேடுறோம், இப்போ ரிலவென்ட் சங்க்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன இருக்கும் மேட்சஸில், இட்ஸ் மேட்சஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு, ஸ்கோரு, பேஜஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சரை ஜென்ரேட் பண்ணணும். ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு we have to talk to LLM. அதனால் கிளைண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஒரு ப்ராம்ப்ட் என்ன, நம்ம சங்க்ஸ் இருக்குல்ல, எல்லா சங்க்லேயும் போயிட்டு நம்ம டேட்டா இருக்குல்ல, நம்ம டேட்டாவும் சேர்த்து தானே கொடுக்கணும். நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதும் இல்லை டேட்டா, அது எல்லாத்தையும் எதில் பண்ணுறோம், கான்டெக்ஸ்டில் போடுறோம். இதுதான் அந்த ப்ராம்ப்டோட டெம்ப்ளேட்டு. இந்த கான்டெக்ஸ்டில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேட்டா எடுத்தோம் பார்த்தியா டேட்டா பேஸ்லேருந்து, அது எல்லாத்தையும் இங்கே போட்டுடுறோம். கொஸ்டினில் வந்து நமக்கு கொஸ்டின் வந்துச்சு இல்லை,
கொஸ்டின் வருதுல கேட்குறோம்ல, அதை கொஸ்டினில் போட்டுடுறோம். இந்த ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, முதல்ல இந்த ப்ராம்ப்டை பில் பண்ணிடுறோம். ப்ராம்ப்டை பில் பண்ணிட்டு இப்போ எல்எல்எம் கிட்ட இந்த ப்ராம்ப்டை கொடுக்கணும். எல்எல்எம் நமக்கு ரிப்ளை பண்ணும். ப்ராம்ப்டை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோம்? எல்எல்எம்க்கு பேசிக் தானே ஆப்ஜெக்ட் சாட்டு கம்ப்ளீஷன் கிரியேட், அதில் அந்த இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதுக்கு என்ன என்எல்எம் மாடல், என்ன மெசேஜ், ரோல் சிஸ்டம் கண்டென்ட் சிஸ்டம் ப்ராம்ப்ட், யூசர் கண்டென்ட் யூசர் ப்ராம்ப்ட் தான் இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன டெம்பரேச்சர், மேக்ஸிமம் எவ்வளோ டோக்கன்ஸ் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ எல்எல்எம் என்ன பண்ணோம்? ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அந்த ரெஸ்பான்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மெசேஜ் கண்டென்ட்டை ஸ்ட்ரிப் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். கரெக்டாக என்ன வந்துருச்சு? ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுக்கணும். ஆன்சர் வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டில் ஆன்சரையும் போடுறோம். நம்ம சோர்சஸ், அதாவது நம்ம ரிலவெண்ட் டேட்டாலாம் எடுத்தோம்ல பைன் கோன்லேருந்து, அந்த சோர்ஸஸையும் போட்டு அனுப்பணும். அப்போ அதெல்லாம் மேட்சஸில் இருக்குமா? ஸோ எல்லா மேட்சஸ்லையும் போய் அதோடைய டெக்ஸ்ட்டையும் ஸ்கோரையும் போட்டு சோர்ஸஸில் போட்டு சோர்ஸஸையும் அனுப்புகிறோம். ஸோ நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆன்சரும் கொடுக்குறோம், நமக்கு அது ரிலவெண்ட் டேட்டா இருக்குது பார்த்தியா, அந்த டேட்டாவும் சேர்த்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ திஸ் வே வந்து பார்த்தீங்கன்னா யூ சி வந்து எப்படி வந்து நம்ம பைன் கோனில் ரிலவெண்ட் டேட்டாவை எடுத்து அந்த ரிலவெண்ட் டேட்டாக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி ஆன்சரோட மேட்சஸும் சேர்த்து அனுப்புகிறோம்.